இரண்டாவதாக சொல்வார்கள், வாரத்தில் ஒரு முறை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு வருகிறோம். இந்த ஜும்மாவில என்னென்ன அமல்களை செய்தோம், வருகின்ற ஜும்மாவில என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்பதையும் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கணக்குகளை வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் கணக்கிட்டு பார்த்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. மூன்றாவதாக வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது. இந்த வருடம் முழுக்க 11 மாதங்கள், இந்த துல்ஹஜோடு சேர்த்து 12 மாதங்கள் என்ன அமல்களில் முன்னேற்றங்கள் இருக்கிறது, எந்த அமல்களிலே நாம் பின்னங்கி இருக்கிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் சஹாபாக்கள் முஸாஹபா என்று சொல்லப்படக்கூடிய தன்னைத்தான் ஒரு மனிதன் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய தன்மைகளை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அது பேணுதலாக கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஆமாலு பில் ஹவாத்திம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய அமல் அவனுடைய முடிவை கொண்டுதான் அமையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். ஒரு நாளின் துவக்கமும் அந்த நாளின் முடிவும் இரண்டும் நல்லதாக இருந்தால் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு மூமின் தன் காலங்களிலே துவக்க நாட்கள் நல்லதாக இருக்க வேண்டும், முடிவு நாட்களும் நல்லதாக இருக்குமையானால் அது இடையிலே இருக்கக்கூடிய பாவங்களை அழித்துவிடும் என்று சொல்லுவார்கள். தினந்தோறும் சுபகு தொழுகின்ற பழக்கம் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தினந்தோறும் தொழுகையோடும் திலாவத்தோடும் அதிகமாக நம்முடைய காலங்களை கழிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.